திருப்பி விட்டுட்டு தான் அந்த கேஸை வந்து முடிச்சு கொடுத்துருப்பாரு. ஸோ அதோடைய விளைவு தான் இதெல்லாம் நினச்சி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த கேஸை திரும்பவும் ரீஓப்பன் பண்ண சொல்லி ஹீரோ கேட்பான். ஆனால் கேட்கும்போது கூட இருக்கிறவங்களாம் வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கேஸை நீ முடிஞ்சு போன கேஸை திரும்ப ரீஓப்பன் பண்ணினா உன்னுடைய கரியரே ஸ்பாயில் பண்ணிடும்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அவர் கேட்காம அவர் மட்டும் தனிப்பட்ட முறையில் அந்த கேஸை ரீஓப்பன் பண்ணுவார். பண்ணி முதல்ல அந்த இறந்து போன பொண்ணோட ஹஸ்பண்ட் கிட்ட போய் விசாரிப்பான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய அம்மா அப்பா, அதுக்கப்புறம் முதல்ல அந்த பொண்ணுடைய கேஸில் சம்மந்தம் இருக்கிறதா சொல்லி அவங்க ஹஸ்பண்டை அரெஸ்ட் பண்ணி இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் விசாரிப்பான். எல்லாமே விசாரிச்சுட்டு அவன் எந்த கோர்ட்டில் தீர்ப்பு வாங்கி கொடுத்தானோ அந்த கோர்ட்லேயே உட்காந்து தனியாக யோசிச்சுட்டு இருப்பான். யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு விஷயம் தோணுது. என்ன தோணுதுன்னா, அந்த அன்னைக்கு தீர்ப்பு கிடைக்கிற அன்னைக்கு ஹீரோ ஒரு விஷயம் சொல்லியிருப்பான். அந்த பொண்ணு இறந்து போகல, அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கா, என்னாலும் 1லேருந்து 3 வரைக்கும் எண்றதுக்குள்ள அந்த பொண்ணு திரும்பி வந்துடுவா அப்படின்னு சொல்லுவான். அவன் 1லேருந்து 3 வரைக்கும் கவுண்ட் பண்ணும்போது எல்லாருமே வாசலையே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் வாசலை பார்க்காம கீழே தலையை குனிஞ்சிட்டு இருந்திருப்பான். அந்த ஆள் தான் குற்றவாளின்னு சொல்கிறான். அப்போதான் தெரியுது அந்த ஆள் வேற யாரும் இல்லை, அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் தான். அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் தான் அந்த பொண்ணையை கொலை பண்ணியிருப்பான். அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் எதுக்காக கொலை பண்ணியிருப்பான்னா, அவனுக்கு கொஞ்சம் கூட அந்த கல்யாணத்தில் விருப்பமே இருந்திருக்காது. அது மட்டும் இல்லாமல் அவன் மென்டலி டிஸார்டர்ட் பேஷண்ட்டாக இருந்திருப்பான். சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு அந்த பிரச்சனை அதிகமாக இருந்திருக்கும். அதை மறைச்சி தான் அந்த ஃபாதர் இவனை ஜெயிலேருந்து வெளியே எடுக்க சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கேட்டிருப்பான். எதனால் அப்படின்னா, இவன் ஒரு தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சால் அந்த சர்ச்சுடைய பேர் கெட்டு போயிடும்ன்றதுனால ஃபாதர் எல்லாத்தையும் மறைச்சிருப்பாரு. இவர் சின்ன வயசுலேருந்தே கவுன்சிலிங்கில் தான் அந்த குற்றவாளி